யோபுவின் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. யோபு பிசாசு சோதிக்க வந்தான். அவன் சோதிக்க வந்தபோது அவனுடைய டார்கெட் என்ன நினைக்கிறீங்க? அவன் ஆடு மாடா, அவன் குதிரையா, கோவேரி கழுதையா, அல்லது 10 பிள்ளையா, அல்லது அவன் உடம்பா? கிடையாது. அவன் ஒரே ஒரு டார்கெட் தான். அவன் சொல்லுகிறான், அவனை சுற்றி வேலி போட்டிருக்கீங்க, வேலியை எடுத்துட்டு மொத்தமாக நாசமாக்குங்க, அவன் உங்களை தூஷிப்பானோ இல்லையோ பார்க்கலான்னா. பாருங்க, தூஷணான அர்த்தம் என்ன? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் இவ்வளவு நாள் கர்த்தரை தூச்சிட்டு இருந்தோம், மனசை மாற்றி விட்டானா வாயில் என்ன வந்துடும்? இப்போ துதிச்ச வாய் இப்போ என்ன செய்யும்? தூஷிக்கும். அப்போ டச் பண்ணது எங்க? மைண்ட். டார்கெட் மைண்ட் தான். அதனால தான் பேதுரு சொல்றாரு, உங்க மனதின் அறையை கட்டி கொள்ளுங்க. பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் தாட்ஸ். இந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம லைஃப்ல வராம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க டெவலப் பண்ணலாம், க்ரோ பண்ணலாம் நினைக்கிறது முடியாத காரியம். நீங்க நிறைய பேர் நினைக்கிறான் பிசாசு ரொம்ப சோதிக்கிறான். என்ன சோதிக்கிறான்? என் பைக் பஞ்சரா போச்சு, என் டயர் பஞ்சரா போச்சு, வீட்டில் கிராக் விழுந்துருச்சு, பிஸ்னஸ் நஷ்டம் வந்துருச்சு, எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது, என் பிள்ளை சிக்காயிருச்சு, அடிக்கடி எங்கள் வீட்டில் வியாதி வருது. நீங்கள் நினைக்கிறீங்க பிசாசு இப்படி ஒவ்வொருத்தருக்கா தொந்தரவு கொடுத்துட்ருக்கான்னு. அவன் பிளான் இதெல்லாம் கிடையாது. அவன் நோக்கம் என்ன தெரியுமா? இதுக்கு பின்னால் நீ எப்படியாகிலும் மனசில் ஒரு கசப்பை கொண்டு தேவனுக்கு விரோதமாக வாயை திறந்து தூஷித்திர மாட்டியா, சிந்தனை கெட்டு போயிடாதான் அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் நீங்கள் கிராக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பட் த ரியல் டார்கெட் இஸ் யோர் மைண்ட். ஏன்னா அவனுக்கு தெரியும், சிந்தனையை கெடுத்து விட்டோம்னா, சிந்தனையில் நம்ம ஏமாற்றி விட்டோம்னா வஞ்சனை தொடரும். மனசை கெடுத்துட்டா போதும், இவங்க என்ன வேணாலும் செய்வாங்கன்னு அவனுக்கு தெரியும். இஸ் ஆஃப்டர் யோர் மைண்ட். அதனால தான் சொல்றாரு, எங்கள் ஆயுதம்லாம் மாம்சத்துக்கு ஏதுவான ஆயுதம் கிடையாது, அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலன். இந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா தற்கொலைகளையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான மேட்டிமையின் எண்ணங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணம் ஆனாலும் சரி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் அதை சிறைப்படுத்துறோம்னு சொல்றாரு.